ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் GV பாலாஜி. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வீட்லேயே பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க நம்ம பீஸா செய்யலாம் வாங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பண்ண போகிறோம். இது வந்து ப்ரீ ஹீட்டுன்னு சொல்லுவாங்க இது. ஸோ ப்ரீ ஹீட் பண்ணால் தான் பேஸ் உங்களுக்கு நல்லா வெந்து போயிட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும், க்ரன்ச்சியாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறேன்ட்டு நம்ம செஃப் சொல்ல போகிறாங்க. டெம்பரேச்சர் வந்து 180 டிகிரி டெம்பரேச்சர், பேக் மோட்ல 20 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணணும். இப்போ வந்து இண்டிகேஷன்ல 180 டிகிரி டெம்பரேச்சர் செட் பண்ணிட்டு இப்போ நம்ம முதல்ல வந்து அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ண போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, முதல்ல டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் பண்ண போறோம். எதுல வைக்க போறோமா? 180ல வச்சிருக்கோம். அப்புறம் கீழே இருக்கிறத வந்து அதை பேக் பண்ண போறோம். அதை பேக்ல வச்சிருக்கோம். இப்போ 20 மினிட்ஸ் டைமிங் வைக்கிறோம். இப்போ அது வந்து அப்படியே ப்ரீ ஹீட் ஆக போகுது. அங்க பாருங்க, ஓவன் வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எப்படி நம்ம பேக் பண்றது நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அதை இது பாருங்க, இது வந்து ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த டவ்வை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த டவ் எப்படி ரெடி பண்ணுறோன்னா, இதுக்கு என்ன பண்ணணும்னா, இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைதா, அப்புறம் சுகரு, அப்புறம் ஈஸ்ட், அதை போட்டு நல்லா பிசைஞ்சு நம்ம இதை நல்லா ஒரு 3 hours 4 hours மினிமம் நம்ம பீஸா பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டவ்வை ரெடி பண்ணணும். இப்போ நம்ம இந்த டவ்வை இது மாதிரி பிசைஞ்சு நல்லா வந்து சாஃப்டாக பண்ணணும். இப்போ நீங்கள் இதில் ஈஸ்ட் வந்து உங்களுக்கு நார்மலாக ஈஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் ஆகாது. ஸோ ஈஸ்ட்டை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா, அதில் சுகர் போட்டு நம்ம ஈஸ்ட்டில் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கப்புறம் மைதா போட்டு இந்த மாதிரி டவ் ரெடி பண்ணி, இப்போ இந்த பிளேட்டில் வந்து நம்ம இந்த பாருங்கள் பேஸ் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி பேஸை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம டாப்பிங்ஸ் போடணும். ஓகே, ஸோ பேஸ் அங்கே ரெடின்னு இருக்குது. இது பக்கத்தில் நம்ம பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆலிவ்ஸ் இருக்குது, நம்மளுக்கு மேலே டாப்பிங்ஸ், இது ஆரிகானோ டாப்பிங்ஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பாருங்கள், இது வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம், டொமேட்டோ, இது கார்ன், இது பேபி கார்னு, இது சீஸ். இது சீஸ் வந்து 2 வெரைட்டி இருக்குது. இது சீஸில் 2 வெரைட்டி இருக்குது பாருங்கள், 2 வெரைட்டி. இது வந்து செடார் சீஸ். இது வந்து மசுரல்லா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். இப்போ நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அது வந்து கலர் நல்லா உங்களுக்கு நல்லா பளிச்சு செடார் தான் உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும் பீஸா இது சீஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது கார்ன், இது வந்து பேபி கார்ன். இது இங்கே பார்த்தீங்கன்னா பன்னீர். ஸோ நம்ம பண்ண போகிறது 3 ஃப்ளேவர், 3 நம்ம பண்ணி காட்டுறோம். இது பன்னீர் ஃப்ளேவர் 1. இதெல்லாம் க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம சும்மா ஒரு ஹாஃப் குக்குடு ஃப்ரையாக நம்ம பண்ணிக்கணும். இது பேபி கார்ன். ஸோ மஷ்ரூம். ஸோ நம்ம பண்ண போகிறது 3 ஃப்ளேவர் பண்ண போகிறோம், 3. அப்புறம் வெஜ்ஜிஸோடு நம்ம ஒன்று பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ மொத்தம் 4 பீஸா பண்ண போகிறோம். 1 மஷ்ரூம், இன்னொன்று வந்து பேபி கார்னு, இன்னொன்று பன்னீர். ஸோ அதுக்கு பேஸுக்கு நம்ம சாஸ், டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கோம். இது பீஸா சாஸு. நீங்கள் டொமேட்டோ சாஸும் யூஸ் பண்ணிக்கலாம், பீஸா சாஸ் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இது கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், இது கிரீன் கேப்சிகம், இது வந்து டொமேட்டோ, இது தக்காளி. ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு ஐட்டம்ஸ். சரிங்களா? ஓகே, நம்ம இப்போ வந்து பாருங்க, பேஸ் ஃபுல்லாக நம்ம அழகாக பண்ணியாச்சு. இது வந்து ஒரு லார்ஜ் பீஸா. இப்போ டொமினோஸ் பீஸா போனீங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் பீஸா சைஸ். இது ஆக்சுவலாக உங்களுக்கு எத்தனை இன்ச்சு? ஸோ இது வந்து லார்ஜ் பீஸா. இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஓட்டை போடுறோம். ஸோ இது வந்து போர்க்கில் போடலாம், இல்லை நீங்கள் நைஃப்பில் வச்சு போடலாம். இது ஏன் போடுறோம்னா, நம்ம அந்த இது பீஸா சாஸ் போடுறோம் பார்த்தீங்களா, அது வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுவோம். இப்போ போட்டு அது நல்லா உங்களுக்கு சாப்பிடும் போது அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். உங்களுக்கு அந்த பேஸில் ஃப்ளேவர்லாம் ஒரு பேஸில் ஃப்ளேவரே இல்லாமல் இருக்கும். அதால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேஸுக்கு மேலே இந்த பீஸா சாஸு இப்போ நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம்.
மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நம்ம மஷ்ரூம் பீஸாக்கு பேஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி பேஸை வந்து நல்லா அது மாதிரி குத்தி அந்த ஓட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம சாஸ் போடணும் அது மேலே. இது பீஸா சாஸ் இது அதே மாதிரி போடுறோம். இப்போ நம்ம பண்ண போகிறது மஷ்ரூம் பீஸா. இப்போ இது வந்து கடையில வாங்கின பீஸா சாஸ். சப்போஸ் இதையே நம்ம வந்து வீட்ல செய்யணும்னா அதுவும் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். அதுக்கு நமக்கு ஒரு 2-3 ஐட்டம் தான் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் நம்ம தக்காளி வந்து நல்லா வேகிறதுக்காக இது ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா வந்து அதை வேக வைக்கணும். அது கூடயே வந்து கொஞ்சம் ரெட் சில்லிஸும் போட்டுட்டு அதையும் நல்லா வேக வச்சுக்கணும். கூட ஒரு 2-3 பூண்டும் போட்டு அதையும் நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ இதெல்லாம் வெந்த உடனே அந்த தக்காளியில இருக்க தோலை வந்து நம்ம அப்படியே உரிச்சிட்டு அதை அப்படியே மிக்சியில போட்டுட்டு நல்லா அதை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ வேக வச்சிருக்கோம் இல்லையா ரெட் சில்லி பிளஸ் டொமேட்டோ எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்சியில போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில வச்சுட்டு அதை வந்து இந்த பேஸ்ட் எல்லாத்தையும் தூக்கி அதுல ஊத்திட்டு நல்லா வந்து அதுல இருக்கிற நல்லா அப்படியே வந்து கூட கொஞ்சம் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி அதை நல்லா வந்து அந்த பேஸ்ட் வந்து நல்லா திக்காகி அந்த பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போற அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருந்து அப்புறம் லாஸ்டா இறக்கும் போது என்ன பண்ணணும் அது இந்த ஆரிகானோ ஹெர்ப்ஸ் இருக்கு அந்த ஹெர்ப்ஸையும் அது கூட போட்டு நம்ம வந்து இறக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட சால்ட் கொஞ்சம் வந்து சுகர் அது ரெண்டும் போட்டு நம்ம இறக்கிட்டோம்னாக்கா நம்ம வீட்லயே நம்ம பீஸா சாஸ் வந்து ரெடி ஆயிடும். நம்ம கடையில வாங்கி கூட நம்ம போடணும்னு எந்த அவசியமும் இருக்காது. இல்லையே நம்ம ஹெல்த்தியா பண்ணி சாப்பிடலாம். நம்ம இப்போ சாஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து சீஸ் போடுறோம். நம்ம இப்போ ஸோ மஷ்ரூம் பீஸா ரெடின்னு இருக்கு இப்போ நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த இன்னொரு சீஸ் போடுறோம். நம்ம மொசரெல்லா சீஸ் இதுதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அது ஒரு சீஸ், இது மொசரெல்லா சீஸ் இது. ஸோ கொஞ்சம் கார்ன் நம்ம போட்டுக்கிறோம். நல்லா இது மாதிரி கார்ன் போட்டுக்கணும். ஆனியன் நெக்ஸ்ட் நம்ம ஆனியன் போடுறோம் வச்சுக்கிறோம். இது மாதிரி நல்லா இது மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்லா பெரிய சைஸ் ஆனியன் எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா க்யூப்ஸ் உங்களுக்கு வரும். அந்த சைஸ் வந்து நல்லா வரும். நாங்கள் சின்ன சைஸ் க்யூப்ஸ் எடுத்துருக்கோம். பட் நீங்கள் பெரிய சைஸ் ஆனியன் எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது டொமேட்டோ தக்காளி. இதுவும் நல்லா பெரிய சைஸ் தக்காளி எடுத்திங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் அந்த க்யூப்ஸ் வந்து நல்லா பெருசாக வரும் உங்களுக்கு. ஸோ பெரிய சைஸாக எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ இது வந்து ரெட் கலர் கேப்சிகம். இது ரெட் கலர் சிகப்பு நிறம் குடமிளகா. சிகப்பு நிறம் குடமிளகா ரெட் கலர் கேப்சிகம். இப்போ மஞ்சள் கலர் குடமிளகா வைக்கிறோம். எல்லோ கலர் கேப்சிகம். பாருங்கள் நல்லா க்யூப்ஸ் இதே மாதிரி நல்லா பெருசு பெருசாக நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம க்ரீன் கலர் கேப்சிகம். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 3 கலர் அழகாக ஒரு கலராக இருக்குது பார்த்தீங்களா. எல்லோ கலரு, க்ரீன் கலரு, ரெட் கலர் உங்களுக்கு ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். அது தக்காளி வெங்காயம் வேறு ஒரு கலரு, சீஸ் ஒரு கலரு. லாஸ்ட்டாக நம்ம ஹீரோ இவர் தான் மஷ்ரூம். ஸோ மஷ்ரூம் பீஸாவுக்கு மஷ்ரூம் வைக்கிறோம் ஃபைனலாக. இது பாருங்கள் மஷ்ரூம் வைக்கிறோம் நம்ம. இது மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இப்படி வச்சுக்கணும். மஷ்ரூம் பீஸாவுக்கு மஷ்ரூம் எப்படி தெரிஞ்சு பார்த்தீங்களா. மஷ்ரூம் அழகாக இது மாதிரி சுற்றி வச்சிங்கன்னா இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது அப்படியே பார்க்கும்போது அப்படியே சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. பட் ஆனால் சாப்பிட முடியாது. ஓகே இப்போ ஃபைனல் டச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சீஸ் திருப்பி நம்ம சீஸ் போடுறோம். இதுவும் நல்லாயிருக்கும். இது கலர் நான் சொன்ன மாதிரி மொசரெல்லா சீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் நல்லா அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் அந்த இதுக்கு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த சீஸு. ஸோ அது கொஞ்சம் நம்ம மேலே போட்டுக்கிறோம். ஸோ மஷ்ரூம் பீஸா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இங்கே ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் அப்படியே பாருங்கள் அப்படியே பாயில் ஆகுது பாருங்கள். பபுள்ஸ் எல்லாம் வருது. ஓகே நம்ம இப்போ அதை எடுக்க போகிறோம். வெளியே எடுத்து கொஞ்சம் வச்சோன்னா அப்படியே அந்த வச்சோன்னே கொஞ்சம் அந்த இதுக்கு வந்து சீஸ்லாம் வந்து மெல்ட்டே செட்டில் ஆகிடும். அப்புறமா நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ வந்து கட்டிங் பண்ணணும். அந்த பீஸா கட்டர் வச்சு கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணணும். பீஸா கட்டர் வச்சு
நல்லா இந்த மாதிரி அழுத்தி அந்த பீஸாக கட் பண்ணணும். நம்ம இது வந்து எத்தனை ஸ்லைஸ் வேணுமோ நம்ம அத்தனை ஸ்லைஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது கட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு எடுத்து ஒரு ஸ்லைஸாக எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இது 10 மதியம் ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு இது வந்து மஷ்ரூம் பீஸா ரெடி ஆகிடுச்சு. மஷ்ரூம் பீஸா சரிங்க. வாங்க, இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ சீஸியாக இருக்குது பாருங்கள். நல்லா மெல்ட் ஆகிட்டு இந்த ஆனியன், இந்த கேப்சிகம், இந்த ஆலிவ் எல்லாமே வந்து நல்லா பேக் ஆகிருக்கு. கார்ன் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள், கார்னு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது ஒரு சீஸ் ஒரு ஸ்லைஸ் எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ரெடியா? ஸோ இது மஷ்ரூம் பீஸா ரெடி, ஹோம்மேட் மஷ்ரூம் பீஸா. நல்லா சூடாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ சூடாக, ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கு. நல்லா டேஸ்ட் அப்படியே வந்து உங்களுக்கு அந்த டொமினோஸ் பீஸா டேஸ்ட் இருக்கும். நம்ம இந்த சாஸ் போட்டது அந்த டேஸ்ட் கொடுக்குது. ப்ளஸ் சீஸு, அதுக்கப்புறம் டொமேட்டோ, இந்த கேப்சிகம் அதெல்லாம் போட்டுருவோம். பார்த்தீங்கன்னா ஆலிவ் இருக்குது பாருங்க. ஸோ இது மஷ்ரூம், இது மஷ்ரூம். ஸோ இது ஆலிவ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூட சீஸ் சூப்பராக இருக்கு. அடியில் இருக்க பேஸ்லாம் எப்படி இருக்கு, அதை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே. பேஸ் வந்து நம்ம ஹோம்மேட் பேஸ் தான் உங்களுக்கு பாருங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது, நல்லா இருக்குது, டேஸ்ட்டு நல்லா இருக்குது. ஹோம்மேட் தான் அது, உங்களுக்கு கடையிலேருந்து வாங்கல. அதோட இன்க்ரீடியன்ட்டும் சொல்லியிருக்கு எப்படி பண்ணுறதுன்ட்டு. நீங்கள் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் பாலாஜி சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. Bye.